ஹலோ கைஸ். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ட்ரெயினில் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஓகே கைஸ். இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம் கைஸ். ஊட்டிக்கு போகிறோம். சரி ஓகேவா. நான் ஒரு எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சேன். ஆனால் ஒரு விஷயத்த எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் மைக்கை யாராச்சும் மறப்பாங்களா? நான் மறப்பேன். ஏன்னா நான் ஒரு அப்படிதான் நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன் கைஸ். ஆனால் கடைசி வரைக்கும் நான் எடுத்து வைக்க முடியல. ஸோ இந்த இடத்துல சத்தம் கேட்கும். அதனால் நான் காலையில் பேசுகிறேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சு. ஸோ காலையில் ஆயிடுச்சு கைஸ். இன்னொரு 1.5 hours நாங்கள் ஊட்டிக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்கும் கைஸ். ஊட்டிக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குல்ல கைஸ். ஆமாம், எனக்கு அப்படியே ரொம்ப என்னமோ ட்ரா பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு ட்ரெயினில் போகும்போது. இந்த வியூ பார்க்கும்போது ஹாட் வாட்டர்னு ஒன்று கொடுத்தாங்கப்பா ஒரு ஹோட்டலில். ஓகே, பட் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாரி அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ஒரு ஃப்ளவர்ஸ் கண்காட்சிக்கு போயிட்டோம். அந்த இடத்த ஃப்ளவர்ஸால் நிரப்பி வச்சுருந்தாங்க. அது ஒரு ஃப்ளவரே போய் பார்க்குது. சரி திட்டாதீங்க, வெயிட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சரி, அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ், அப்படியே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ். சுற்றி பார்த்தா மலைகள். இது மட்டும் தான் என் கண்ணில் தெரிஞ்சுது. சுற்றி மலை, அது மட்டும்தான் என் கண்ணில் தெரிஞ்சுது. அப்புறம் அழகான ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். காலையிலேயே இந்த மாதிரி வியூலாம் நான் சென்னையில் பார்த்தது இல்லை. ஒரே வண்டி சத்தமாக கேட்கும். பட் இங்கே வந்து அந்த வியூ பார்க்கும்போதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்டும் நாங்கள் ஃப்ளவர் கண்காட்சிக்கு தான் போனோம். அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்னாலே அழகாக தான் இருக்கும், பட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் டே 1க்கு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோதான், அதோட நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியல, தூங்கிட்டேன் போய். நெக்ஸ்ட்டு டே 1க்கு வந்துட்டேன், தாவிட்டேன். அப்படியே டே 1ல் என்ன நடந்துச்சுன்னா, அங்கேயும் ஃப்ளவர்ஸை பார்க்க தான் போனோம். எல்லாம் செடியாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு வளரிக்கிட்டு இருக்கேன்னா, ஆடியோ இல்லை. இந்த ஃபுல் வீடியோக்குமே ஆடியோ இல்லை. ஸோ நான் அதான் ஆடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் மைக்கை வச்சுட்டு வந்துட்டேனே. மைக்கு வச்சுட்டு வந்தாலும் தலைவி வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டேன். எடிட்டிங்கில் ஆடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான், அதனால இப்போ நான் ஆடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அங்கங்கே இதுவாகலாம், பட் தெளிவாக நான் சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என் ஃபேமிலியை விட்டு நான் தனியாக வந்துட்டேன்னா பிரிஞ்சு வந்துட்டேன். இந்த கூட்டத்தில் என்னால் தேட முடியல. அதை தான் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி பார்க்குறேன், முட்டை மொழியை வச்சுக்கிட்டு. கண்டுபிடிச்சேன்னா இல்லையானா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்கள தேடி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தேடி போய்கிட்டே இருக்கேன்னா போய்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஊட்டியில் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வந்து நிஜமாலே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த குளிர்காலத்துக்கு சுட அந்த கிளைமேட்டுக்கு சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இப்போ அதுவும் தெரியுது. பாருங்க கைஸ், இந்த ஃபிஷ்ஷு வந்து மேலே வந்துச்சு. அது அந்த பக்கம் இன்னும் மேலே வந்துச்சா, நல்லா இருந்துச்சு. டீ குண்டு அழகாக கோல்டன் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான்லாம் ஒரு ஃபிஷ்ஷை வாங்கினா 2 நாளாக வச்சு போட்டுறேன். பார்த்தீங்களா சன்செட்டை, அவ்வளோ பெரிய பாலம் தெரியுதுல்ல, அங்கே தான் ஏற போகிறோம் இப்போ. ரொம்ப ரொம்ப ஹைட்டு. ஸோ அந்த பாலத்தில் தான் நாங்கள் ஏற போகிறோம். பாருங்க, இப்போ இது வரைக்கும்லாம் தெரியாது. இந்த வியூ பார்த்தீங்களா, பாலத்துலேருந்து இந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பாருங்க, இவ்வளோ ஆழத்தை பாருங்க. இதில் தான் நான், பட் எனக்கு பயமாக இல்லை, நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஹைட்லாம் எனக்கு பயம் கிடையாது. ஸோ நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. வியூ தாங்க நிச்சயமாகவே சொல்லணும்னா வியூ மட்டும்தான் அங்கே பாயிண்ட்டு. அதான் வியூ பாயிண்ட். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது
அங்கே இருக்கிற அந்த மலைகள் பச்சை 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 பச்சையாக இருக்குது. திரும்புகிற இடம்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. பாருங்கள், இது காடு. ஆனால் இப்போ ஒரு ஜோக்கு இடிச்சுக்கிட்டேன். இப்படி தான் நான் இடிச்சுப்பேன் கைஸ். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம இந்த காட்டை சுற்றி பார்ப்போம். இல்லை, காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்த சுற்றி பார்ப்போம். ஐ மீன் சுற்றி மரம் வச்சுருக்காங்க. ஆனால் கட் பண்ணி எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, வெரி வெரி கஷ்டம். இது நிஜமாலே இது அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு. இதில் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் எடுக்கல. ஏன்னா நான் இடிச்சுக்கிட்டு எனக்கு கை வலிச்சுது, அதனால எடுக்கல. ஸோ வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல கைஸ். ஸோ பை அப்படின்னு சொல்லிட்டு டே 2க்கு தாவியாச்சு. டே 2க்கு வந்து நாங்கள் போட்டிங் போனோம் கைஸ். நிஜமாலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பண்ணோம் ஊட்டிக்கு போனோம். ஏன்னா போட்டிங்ன்றது ஒரு அப்படியே இதுவாகிடுச்சு. ஸோ ஊட்டிக்கு போனால் போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சா, போனோம். நிஜமாலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. அப்படி சில்லுன்னு அடிச்சது. வெயில் இருந்துச்சு கைஸ் அன்னைக்கு, ஆனாலும் சில்லுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், சுற்றி மழை தான் இருக்குது. இந்த குரங்கு, அந்த குட்டி குரங்கு போட்டு அடிச்சுட்டு கைஸ், அது நல்ல ஒரு காட்சியாக இருந்தது. அதனால் அதை பதிவு எடுத்துக்கிட்டேன். அது என்னன்னு தெரியல, ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ். குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த மலையிலேருந்து தான் கைஸ் ஒரு ட்ரக்கிங்கே பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல வந்தேன். இந்த மலை இருக்குல்ல, அந்த மலையிலேருந்து நாங்கள் ஏறி வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும். இன்னொரு ட்ரெக்கிங் போனோம் கைஸ். ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மலையை பார்த்துட்டு நம்ம ஏறிடுவோமா அப்படின்னு யோசித்தேன். பட் வியூ பாயிண்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏறுவோம், ஏறி அந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தெரியுதுல, அங்கேருந்து பாதி தூரம் வந்துட்டேன். பாதி தூரம் வந்தோடனே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வந்தோம், மீதி தூரத்தை போய் வியூ பாயிண்ட்டை பார்த்துருவோம். அவசரப்பட்டு எடுத்துகிட்டே முடிவே அப்படின்னு யோசித்தேன் கொஞ்ச நேரம். ஆனால் வியூ பாயிண்ட்டை பார்த்த பிறகு இதுக்கே இன்னும் கூட ஏறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்டில் நிறையா வீடியோ எடுத்தேன். இதுக்கப்புறம் வந்து அப்லோட் ஆகும் அந்த வீடியோஸ்லாம். பட் நைஸ். அந்த வியூ பாயிண்ட்டை மழை வந்துச்சுங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு உயரத்தில் இருந்தால் காற்று அடிக்க தான் செய்யும், ஓகேவா? பட் நார்மலான காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பட் திடீர்னு பார்த்தா மழை தூருமா, ஐயோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு மாதிரி கிளைமேட்டை வந்து இதுவே பண்ண மாட்டோம்ல. என்னது தெரியல கைஸ். ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை வந்துச்சு. நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இருங்க, என் மண்டையை மறைச்சிக்கிச்சு. இன்னும் நான் போகலையா, இன்னும் போயிட்டு தான் கைஸ் இருக்கேன். நான் அவ்வளோ தூரம் நடக்கிறேன். பட் எல்லாம் அந்த வியூ பாயிண்ட்டுக்காக. அந்த வியூ பாயிண்ட் செம்ம ஒர்த்து. என்ன லொக்கேஷன்லாம் எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரில. நிஜமாக கேட்டு சொல்லனா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன், ஓகேவா? அந்த வியூ பாயிண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படி சுற்றி மாறி மழையாக இருக்குல்ல, மேகமூட்டமாக இருக்குல்ல, மாதிரி அழகாக இருக்குது. பட் நிஜமாலே மழை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ மழை வரல, அப்போ காற்றடிச்சு மழை வர மாதிரி இந்த ஒரு அறிகுறியும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலே ஒர்த்தான பிளேஸ், இதோ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க. அப்பாடி செம்ம சில்லு காற்று. இந்த காற்றெல்லாம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காக தான் இந்த வியூவை நான் எடுத்தேன். இஷ்டப்பட்டு மேலே வந்து நிச்சயமாக உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, மைக்கை மட்டும் மறந்து வச்சுட்டு வந்துடுவேன். இப்படி வாய்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்பேன். பார்த்துக்கலாம். ஒரு மைக் எடுத்துகிட்டு வரலன்னா என்ன எடுப்போகுது, உட்காந்து அழகாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்போ என்னால் வந்து தர முடியலனாலும் அப்போ எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கறந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ தரேன்ல. இப்படி தான் சமாளிச்சுக்கிட்டோம், பேட்ச் ஒர்க் அப்படி அந்த மாதிரி தான் கைஸ்.
இப்போ நேத்திக்கு வந்துட்டேன். போன இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் இதுவும் ஒரு விதமான வியூ பாயிண்ட் தான். ஆனால் அந்த ஹில்ஸை விட ஐயன்னு சொன்னாங்க. நீங்களும் வியூவை பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு வந்து ஜீப்பில் தான் போக முடியும். ஸோ வேறு எந்த நடந்து போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஐ மீன் பஸ் ரூட் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு போகிறதுக்கு 20 ரூபா டிக்கெட், ஐ திங்க். ஆமாம், 20 ரூபா டிக்கெட். அங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் பார்த்தோம். அது அழகாக இருக்கலாம். வானம்லாம் கிளியராக தெரியுதுல, சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கல, ஏன்னா நல்லா இருந்துச்சு, ரசிச்சுட்டே இருந்தேன். அப்படி டைம் போயிடுச்சு, ஃபோட்டோ எடுக்கல. ஸோ நாங்கள் அங்கேருந்து வரும்போது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்தேன். ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக இந்த 3 days வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியாக, பீஸ்ஃபுல்லாக, அழகாக, சில்லாக மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்களோட சம்மர் லீவு முடிஞ்சிட்ருக்கும், எல்லாரும் ஸ்கூலே திறந்துட்ருப்பாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். லீவ் டேஸில் போய் நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இதை என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரில. ஸோ நான் அப்படியே டீ குடிக்க வந்துட்டேன். டீ குடிக்கிற அந்த ஸ்பாட்டில் இந்த புத்தாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி ரொம்ப பிடிச்சிருச்சா? ஸோ அப்படியே வந்தேன். சுற்றி பாருங்கள், அழகாக இருக்கா? இந்த அழகுக்கு நடுவில் ஒரு டீ சில்லுன்னு இருக்குது. ஒரு சூடாக ஒரு டீ குடித்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீயை வாங்கி மடக்குன்னுலாம் குடிக்கல, மெதுவாக குடித்தேன், ஸ்லோவாக குடித்தேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் நான் அன்றைக்கி சென்னைக்கு கிளம்புறேன், ஓகேவா? ஸோ அதனால் போகிறப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு ஸ்வாயின்னு சென்னைக்கு கிளம்புறதுக்காண்டி நாங்கள் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டி மேலே இருந்தோம், கீழே இறங்கணும். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, க்ளோஷர் ஒரு வீடியோ இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அந்த ஆடியோவையும் நான் வந்து அப்போ வந்து ஆடியோ கிளியராக இருந்துச்சு, பட் அந்த ஆடியோ வந்து இப்போ டெலீட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கும் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் தான் அந்த 3 days எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லுறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்தேன். பட் இந்த வீடியோவோட ஆடியோ கிடைக்கல, டெலீட் ஆகிடுச்சு. இப்படி தான் நான் கொஞ்சம் கோளாறு மாதிரி பண்ணுறேன். இனிமேல் நான் திருத்திக்கிறேன் கைஸ், ஓகேவா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்ஸாக இருக்கும். பூஸ்டப்ஸ் தானே? ஆமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பிடிக்கலன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான் இந்த பதில், ஓகேவா? அண்ட் தென் இந்த 3 days வீடியோ வந்து ரொம்ப, ஐ மீன் 3 days வீடியோவா, சாரி 3 days இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப நல்லா போச்சு. இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசில் ஊட்டி போயிருக்கேன், பட் அப்போ எனக்கு அறியாத வயசு, தெரியாத வயசு அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னால் அப்போ என்ன பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். பட் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்காது. பட் இப்போ வந்து எனக்கு அறிஞ்ச வயசு, தெரிஞ்ச வயசுன்றதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு சப்ஸ்கிரைபை தள்ளி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? பாய்.